வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் தூண் போரிய கால். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 வியூஸ் ஆச்சும் வரணும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பாருங்கள், இதில் போரிய கால் டிசைன் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே அந்த பிட்டு பீஸ்லாம் வைக்கணும். நான் மரம் கொடுத்தது வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த அகலத்துக்கு மரம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம அடிச்சிருவோம் வேலை. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு. இந்த மேலே இருக்குது பாருங்கள், அந்த கட்டை மாதிரி, அதில் ஒரு பீஸும் இந்த நெட்டு வாக்கில் ஒரு பீஸும் வைக்கணும். இது பழைய போரிய காலுக்குள்ள வேலை. அந்த சாம்பிள் பீஸை நான் கேட்டிருந்தேன், அதுவும் இதில் வீடியோவில் வரும் பாருங்கள். அதை பார்த்து தான் இதை நான் அடிச்சிருக்கேன் டிசைனு. ஏன்னா இது ஒரே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே அந்த 2 போரிய கால் கட்டை வச்சுருந்தாங்க. அதுக்கு ஜோடி தான் இந்த 2 கட்டை. மொத்தம் 2 தூணு 4 கட்டை. தூணு வந்து கடையை கொடுத்துட்டாங்க கடைசப்பட்டறையில். இப்போ நம்ம டிசைனை அடித்து முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த மேலே வைக்கிறதுக்குள்ள சதுர கட்டை இதுதான். இந்த சதுர கட்டை சைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நான் வந்து 4 பக்கம் செதுக்கி வச்சுருக்கேன் ரப்படிக்காண்டி. இதில் வந்து நம்ம குளவு தரணை போடணும். இந்த குளவு தரணை வந்து மிஷினில் போட முடியாது, கையில் தான் போடணும். நான் கூட இலப்பட்டறையை கொண்டு போய் போட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது சின்ன கட்டனால் பிச்சுக்கிட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் உளியில். இப்போ உளியில் அடிச்சுட்டு அதை எப்படி அடித்து கொண்டு வந்துருக்கேன்னு பாருங்கள், அதையும் காட்டுவேன். இப்போ பாருங்கள், அந்த எஸ்தரனை வந்து 4 பக்கமும் அடித்தாச்சு. மேலே வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டிட்டு தான் அடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து கீத்துளி போடணும், அதுவும் வரும் பாருங்கள். மொத்தம் இதுக்கு 4 பீஸு பண்ணுற மாதிரி இருந்துச்சு 2 கடைக்கு. பாருங்கள், இப்போ கீத்துளியும் போட்டாச்சு. இது கீத்துளி வந்து கிளாம்பில் அணைச்சிக்கிட்டு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கு வரக்கூடிய மேக்கட்டை அது. இதுலேயும் வந்து நம்ம திறனை போடணும். இதுலேயும் நான் மிஷின்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சரியாக வரல. கையில் தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கம்ப்ளீட்டாக பேனா வச்சு வரைகிட்டு எவ்வளோ பிஞ்சு தேவைப்படுதுன்னு கணக்கு பண்ணிவிட்டு திறனையை அடிச்சு விட்டேன் பாருங்கள். ஒரு குளவு, ஒரு உருட்டு திறனை, 2 இதுவும் சேர்ந்தது. இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணோன்னா பாருங்கள், அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதான் பாருங்கள், இதான் மாடலு. கம்ப்ளீட்டாக நான் சும்மா வச்சு பார்த்துருக்கேன், இன்னும் பசை போடலை. இது கார்பெண்டர் தான் பசை போட்டு ஆணியை வச்சு இறுக்கிக்குவாங்க. அதனால் அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன், நான் எதுவும் ஃபிட் பண்ணலை. இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறக்காண்டி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கட்டைக்கு மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன், இன்னொரு கட்டையும் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ 2 கட்டையை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான், வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.